ஹே கைஸ், கோவில் திருவிழா Thursday ஹேப்பனிங்ஸ் பார்க்கலாமா? மார்னிங்கே எல்லாரும் கிளம்பியாச்சு கோவில் போகலாம்னு. நல்லா சாமி கும்பிட்டுட்டு வெளியில் பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. முளைப்பாரியும் எடுத்து கும்மி அடிச்சுட்டு இருந்தாங்க. இந்த அடிக்கிற வெயிலுக்கு நாங்கள் ஒரு 10 ரூபா ஜூஸ் வாங்கி குடிக்கலாமேன்னு வந்துட்டோம். இந்த டைம் அந்த கலர் பேப்பர் பாப்பர்ஸும் வெடிச்சிட்டு இருந்தாங்க. எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், எப்படா வெடிக்கும்னு. எங்கள் ஊர் சில்வண்டுகள் டான்ஸை பாருங்கள். திருவிழா கடையில் எங்கள் வீட்டு சில்வண்டுகளுக்கும் டாய்ஸ் வாங்கியாச்சு. நான் ஃபியூ இயர்ஸ் பேக் எங்கள் அப்பா கூட வரும்போது ஃபிஷ்ஷிங் தான் வாங்குவேன். வாங்கி ஒரு 4 பேர் சேர்ந்து ஒன்றா உட்காந்து விளையாடிட்டு இருப்போம். மேலெல்லாம் அடிச்சுட்டு சாமி ஊருக்குள்ளேயும் வந்தாச்சு. சரின்னு மஞ்சள் தண்ணிலாம் எடுத்து வச்சாச்சு. கும்மி மேலே அடிக்கிற சவுண்டை நீங்களே கேளுங்களேன். மஞ்சள் தண்ணிலாம் ஊற்றி ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு காணிக்கெல்லாம் வச்சுட்டு அடுத்து என்ன மதியம் கறி சமைக்க எல்லோரும் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணியாச்சு. எங்கள் ஒய்ட்டி இந்த மேலத்தை பார்த்து பயந்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். எப்படா ஐஸ் வண்டி வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெயிலுக்கு சில்லுன்னு ஐஸும் சாப்பிட்டாச்சு. சமையல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த சிக்கன் வாஷ் பண்ணுறது, அப்புறம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கொடுக்குறதுன்னு சின்ன சின்ன வேலைலாம் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். என்னதான் இப்போ உள்ள கோயில் கூடையாக இருந்தாலும் சின்ன வயசு கோயில் கூட மாதிரி வருமா? ஒன்லி விளையாட்டு, சாப்பாடு, ஒரே என்ஜாய்மெண்ட் தான். இப்போ வயசாக வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரி, அப்படியே சைடில் சிக்கன் ஃப்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. சைடில் பிரியாணியும் தம் இறக்கியாச்சு. அப்புறம் என்ன, வெராண்டாவில் உட்காந்து ஒன்றா எல்லோரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீட்டில் வைக்க தாங்க முடியல. எல்லோரும் இளநீ குடிக்கலாம்னு தோட்டத்துக்கு ஓடியாச்சு. அங்கே தொட்டியில் கொஞ்ச நேரம் நீந்திட்டு அப்படியே இளநீ குடிச்சிட்டு ஒயிட்டியை பாருங்கள் தண்ணியை தேடி போயிட்டுருக்கான். அங்கே தண்ணியை பார்த்த உடனே படுத்துட்டான். அரௌண்ட் 6 o'clock போல் எங்கள் வீட்டுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. வரும்போது என்னமோ 3 பேக்கோடு வந்தோம். போகும்போது தேங்காய், பழம், கிழங்குன்னு எல்லாம் பேக் பண்ணி தந்துட்டாங்க. அப்படியே கிளம்பியாச்சு.